நோன்பு திறக்கிறதுக்கு துபாய் வந்திருக்கும். துபாய் போகிறதுக்காக இந்த கார் ஹோல்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அன்பேக் பண்ணி பார்த்தேன். நல்ல கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அதை காரில் மாட்டி மேப் பார்த்துக்கிட்டே துபாய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக கொஞ்சம் ஒரு குட்டியோட வெளியில் வந்தேன். அந்த குட்டியை பாருங்கள் நீங்களே. இன்றைக்கி அண்ணன் வீட்டில் தான் துபாயில் போய் நோன்பு திறந்தோம். நோன்பு திறக்கிறதுக்கு அண்ணன் ஒய்ஃபு தான் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணாங்க. அண்ணன் ப்ரிப்பரேஷன் பண்ணதை கொண்டு வந்து இந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அடிக்க தான் வச்சாங்க. எல்லா ஐட்டத்தையும்லாம் சாப்பிட முடியல, கொஞ்சமாக சாப்பிட்டு நோன்பு திறந்தாச்சு. வழக்கம் போல் டேட்ஸு, அதுக்கப்புறம் வீட்லேயே கஞ்சி செஞ்சுருந்தாங்க. அது கொடுமையிலேயும் கொடுமை, 1ஆம் நம்பர் கொடுமை. இந்த ஒரு ஜூஸ் ஒன்று குடித்தாங்க. ஐயோ புளிப்புண்ணா புளிப்பு, அப்படி ஒரு புளிப்பு. இதை குடித்து முடிச்சுட்டு என்னால் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரில, அவ்வளோ கேவலமாக ஒன்று. அப்புறம் குடிச்சிட்டு நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் பனி அப்பேற்பட்டு பனி பாருங்கள். அந்த க்ளவுட்ஸ்லாம் எப்படி போகுதுன்னு, ஃபாகு, ரோடு ஃபுல்லாக ஃபாகு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்கே 3:30 ஆகிடுச்சு. மணி 3:45. இப்போ தான் பார்க்கிங் கிடச்சி வண்டியை போட்டுட்டு வரேன். 2:30 மணிக்கு தேட ஆரம்பித்த பார்க்கிங் இப்போ தான் கிடச்சிச்சு. 1.5 மணி நேரம் தேடி இப்போ தான் பார்க்கிங் போட்டேன். இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குது. சகர் வச்சுட்டு பச்சை தூரிட்டு படுக்க போகிறேன். இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.